ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நிறைய மினரல்ஸ் இருக்கிறனால போன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இது குடிக்கலாம். வெயிட் கெயின் ஆகிற குழந்தைங்களுக்கு கூட இது கண்டிப்பாக கொடுக்கலாம். உளுந்தங்கஞ்சிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட் இதில் இருக்குது. ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உளுந்தங்கஞ்சி சிம்பிளாக செய்கிறதுக்கு கருப்புளுந்து வெள்ளுளுந்து ஏதோ ஒரு உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்புளுந்து பெட்டர். 2 மணி நேரம் 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இட்லிக்கு அரைக்கிறப்ப அதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆழமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம அரைச்ச அந்த உளுந்தை அதில் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்டவே வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வேகிறதுக்கு பதம் சரியாக கிடைக்கும். இது சீக்கிரம் வெந்துடும். அதனால் ரொம்ப நேரம் வச்சு கிண்டிகிட்டே இருக்க தேவையில்லை. டேஸ்ட்டுக்காக ஒரு 3 ஏலக்காவை சேர்த்திக்கோங்க. ரொம்ப ஏலக்காய் போட்டிங்கன்னா பாயசம் டேஸ்டாட்டம் ஆயிரும். சுக்கு கூட ஒரு சின்ன பிஞ்ச் சுக்கு கூட சேர்த்திக்கலாம். நல்லா அடுப்பில் ஏற்றிட்டு கிளறிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கங்க. நல்லா கிளற கொஞ்சம் நேரத்துலையே பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி பொது பொதுன்ட்டு நல்ல திக்னஸ் கொடுத்து நல்லா இந்த சாஸ் மாதிரி வரும் அந்த பதத்துக்கு. அப்போ ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பொங்கி வர மாதிரி வரப்போ நாட்டு சர்க்கரை, பனங்கல்கண்டு இல்லைன்னா வெல்லம் ஏதாவது ஒன்று சேர்த்திக்கிங்க. 3 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 2 டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கிங்க. அவ்வளோதான். இது ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் பிளேட்லேயோ இல்லாட்டி கப்லேயோ போட்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.